300 அடிக்குமா இந்தியா அப்படின்லாம் பேசுனீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு சூப்பர் எயிட் தாண்டுங்கப்பா தம்பி, அப்புறம் பார்ப்பீங்க செமிஃபைனல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்கள முடிச்சு கெஞ்சிட்டு இருக்கீங்க. எங்கேருந்து இவ்வளோ பேர் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸ் திடீர்னு வந்தா எனக்கு தெரியல நண்பர்களே. ஊர் பூரா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸாக இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்தியா வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கூட படுங்கேவலமாக தோத்த ஒரு காரணத்தினால வந்துட்டு இப்போ செமிஃபைனல்ஸ் போகணும்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸை வந்துட்டு இன்னைக்கு ஜெயிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு 2 மேட்ச் இருக்கு, ரெண்டுமே வந்துட்டு மிக கொடூரமான மேட்ச். உலகமே வந்துட்டு இதுதான் நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை வந்துட்டு காதை சேர்த்து அப்பி விரட்டி விட்டாங்க. அது ரெண்டாவது. இப்போ என்னன்னா இந்த ஐபிஎல் வரும்போது நம்மளோட ஃபேவரட் டீம் வந்துட்டு யாரை போட்டா எப்படி போட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த பேப்பர்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த கூத்துதான் இப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு மட்டும் சவுத் ஆப்பிரிக்கா வேணும்னே வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதோ கதி தான். இன்னொன்று என்னன்னா இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ தெரியும், போய் பார்த்தியா இந்தியா இருக்கிற டீம் இப்போ பார்த்தியா, இந்தியன் T20 ஸ்குவாடை இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதுதான் கேட்குறேன். இப்போ இருக்கிற இந்தியன் T20 ஸ்குவாடை பார்த்தீங்களா? அவன் பூரா வந்து பயோலாட்டரில் வந்துட்டு பேய் படத்தை காமிக்கிறவங்க. ஒருத்தன் கூட வந்துட்டு அவ்வளோக்கா பெரிய ஆள் கிடையாது, அவ்வளோக்கா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு ஹார்திக் பாண்டா அண்ணன் பும்ராவை தவிர வந்துட்டு அதில் யாருக்குமே கொஞ்சம் கூட வந்து விவரம் தெரியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்குனால தான் இந்த அளவு படம் ஓடுது. வருண் சக்கரவர்த்தி நினச்சோம், வருண் சக்கரவர்த்தி போட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு, ஸ்கெட்ச் போட்டு போடுறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டன்றது மறுபடியும் வந்துட்டு கிரிக்கெட் வந்துட்டு நிரூபிச்சுட்டே இருக்கு. ஏன்னு பார்த்தா போன வருஷம் 2024 வந்துட்டு கப்படிச்சப்ப வந்துட்டு அதே சவுத் ஆப்பிரிக்கா போட்டு தான் வந்துட்டு கப்படிச்சிங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ விளம்பரம், எவ்வளோ பேச்சு, எத்தனை பேர் வந்துட்டு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்றியான், ஏசப்பா கும்பிட்றியான்லாம் தெரியல நண்பர்களே. ஊரே கும்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த அளவு வெறி உண்டு. இன்னைக்கு மட்டும் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா தோக்கணும், ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனும் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நண்பர்களே. அதுவும் இல்லாமல் ஜிம்பாவே ஒரு வேலை, சும்மா ஒரு வேலை வந்துட்டு இந்தியாவை போட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்க ஒரு மாதிரி கிளிப்பாக இருக்கு நண்பர்களே. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு சம்பவத்தை பற்றி பேசலாம். மீண்டும் பார்க்குறேன்.